இன்றைக்கி என்னோட பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் சில க்ராசரிஸ் வாங்குறதுக்காக வெளியில் போக பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னே கருப்பு கொண்ட கடலை, பச்சை பயிறு, முருங்கைக்கீரைலாம் போட்டு தோசை சுட்டுட்டு அது கூட தர்பூசணி, தேங்காய் சட்னி, அப்புறம் லெஃப்ட் ஓவர் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு என்னோட பேசிக்கான ஸ்கின் கேரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்லிங் பேக்கில் எனக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக நான் என்றைக்குமே கட்டைப்பை எடுத்துக்க மறக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட டோரேமான் பை. எவ்வளோ போட்டாலும் கொள்ளும். இதோட கெப்பாசிட்டி சான்ஸே இல்லை. ஸோ என்னதான் 1008 டிசைனில் பேக் வந்திருந்தாலும் நம்ம கட்ட பைக்கு ஈடு இணையே கிடையாது. அப்புறம் வேக வேகமாக ஹிஜாப் கட்டிட்டு என்னோடய ஃபுல் லுக் எப்படி இருக்குங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ரொம்ப நேரமாக எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல். பட் என்னை பார்த்தோன்னே பயந்து ஓடி போயிட்டாரு. இன்றைக்கி என்னன்னே தெரியல, போகிற வழி ஃபுல்லாக ஒரே பூக்களாக பூத்து கடந்தது. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக செம்மையாக இருந்தது. தென் பஸ் ஸ்டாப்புக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே பஸ் கிடச்சிருச்சு. நம்ம இலவச பேருந்தில் தான் போயிருந்தேன். இன்றைக்கி என் அதிர்ஷ்டமாக என்னவான்னு தெரில, ஜன்னல் சீட்டு கிடச்சிது. ஆனால் என்ன வெயில் தான் தாங்க முடியல, மண்டையை பொழந்துருச்சுப்பா. இருந்தாலும் எப்படியோ சமாளித்து நான் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டேன். 1000 தடவை வந்தாலுமே சரி, நான் இந்த பெலிகன் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறத மட்டும் விட மாட்டேன். என்ன கிராசரிஸ் வாங்குறதுக்காக மாலுக்கு வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. இங்கேயுமே ஸ்பால்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. டெய்லி இங்கே ஏதாவது ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். போனதுமே பெரிய ட்ராலியை தான் எடுத்தேன். எனக்கே கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சுட்டு குட்டி ட்ராலி எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த செக்ஷனை பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே இருக்கிற எந்த பொருளையும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு தேவை என்ன, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். ஸோ இங்கே சும்மா விண்டோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு என்னோட பொண்ணுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்டேஷ்னரி சைடு வந்துட்டேன். இன்றைக்கி அவங்க என் கூட வரலங்கிறதுனால நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் எடுத்தாச்சு. தென் ஸ்நாக்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிட்டு நானுமே சேஃபாக அங்கேருந்து கிளம்பிட்டேன்.